சாப்டர் நம்பர் 11 எக்ஸசைஸ் நம்பர் 11.9 இதுல இருக்கிற லாஸ்ட் சப்டிவிஷன் லாஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 6ல given log x divided by 1 by log x the whole square இதோடைய இன்டெகிரல் வேல்யூ என்ன அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணலாம். கவனி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இந்த log x இருக்கு இல்லையா அந்த log x t அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறேன். t equal to log x அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, let us take t equal to log x. இப்போ taking exponential on both sides, taking exponential on both sides ரெண்டு சைடுமே நான் எக்ஸ்போனென்ஷியல் எடுக்கிறேன். அப்படி எடுத்தேன்னா இந்த டீக்கு எக்ஸ்போனென்ஷியல் எடுத்தேன்னா இ பவர் டி அப்படின்னு ஆயிடும். இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் எடுத்தா இ பவர் லாக் எக்ஸ் அப்படின்னு ஆயிடும். therefore இ பவர் டி வந்து இ பவர் டின்னு எழுதிடலாம். இந்த எக்ஸ்போனென்ஷியலுக்கு லாக் கேன்சல் பண்ணா எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸ் நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். டிஃபரன்ஷியேட் எக்ஸா வித் ரெஸ்பெக்ட் டு எதை பொறுத்தா டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஓகே, அப்போ இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா dx by dt, e பவர் t டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் t தான். இந்த dt நம்ம இன்சைட் எடுத்து வந்துடலாம். இப்போ e பவர் t இன்டூ dt உடைய வேல்யூ இஸ் ஈக்குவல் டு dx அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ரிசல்ட்டை இப்போ டைரக்டா இந்த கிவன் கொஸ்டின்ல அப்ரோச் பண்ண போறோம். ஓகேவா, கிவன் கொஸ்டின்ல இன்டெகிரல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? இன்டெகிரல் வேல்யூ i இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் log x, log x t வச்சிருக்கோம், divided by 1 by log x the whole square. அப்போ 1 plus t the whole square into dx. dx உடைய வேல்யூ என்ன? dx உடைய வேல்யூ e power t into dt. e power t முன்னாடி எழுதிடுறேன், e power t into dt. ஓகே ரைட். அப்போ அடுத்த ஸ்டெப்ல i is equal to integral e power t ன்னு அப்படியே வச்சிருக்கேன். பிராக்கெட் குள்ள நியூமரேட்டர்ல t இருக்கா, divided by டினாமினேட்டர்ல 1 plus t the whole square அப்படின்னு இருக்கா, வெளியில dt இருக்கு. இப்போ இந்த டினாமினேட்டர் செக் பண்ணனா 1 plus tங்கிற ஒரு பேரா இருக்கு, நியூமரேட்டர்ல t மட்டும் இருக்கு இல்லையா, அதனால இது கூட ஒரு பிளஸ் ஒன்னா ஒரு மைனஸ் ஒன்னு ஆட் பண்ணி இந்த 1 plus tங்கிறத வந்து ஒரு பேரா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் எழுதும்போது i is equal to integral e power t. இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு இது டினாமினேட்டர், அதாவது t plus 1க்கு டினாமினேட்டர் 1 plus t the whole squareனாலும் t plus 1 the whole square ரெண்டு ஒன்று தான், minus 1 minus of 1 divided by 1 plus t t plus 1 எழுதிடுறேன் the whole square into dt அப்படின்னு எழுதிடலாம். இந்த t plus 1க்கோ கீழே இருக்கிற ஒரு ஸ்கொயருக்கோ கட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இன்டெகிரல் i is equal to e power t into பிராக்கெட்டுக்குள்ள 1 divided by t plus 1 minus 1 divided by t plus 1 the whole square into dt அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, நான் இந்த மைனஸை நான் எடுத்து இந்த 1 பக்கத்தில் எழுதுறேன், இந்த மைனஸ் எடுத்து 1 பக்கத்தில் எழுதிடுறேன். அப்போ இது வந்து பிளஸ்ஸா மாறிடும். இப்போ இதுக்கு மட்டும் நான் தனியாக ஒரு பிராக்கெட் போட்டுட்டேன். ஓகே, இப்போ இது ஒரு டேர்மு, இது வந்து ரெண்டுக்குமே காமன் மல்டிபிளா, இது ஒரு டேர்ம் அது ஒரு டேர்மா இருக்கு. இந்த இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ லெட் அஸ் டேக் எஃப் ஆஃப் எக்ஸ். நான் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 டிவைடட் பை டி பிளஸ் 1 எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணா அதோடைய ரிசல்ட்டா -1 டிவைடட் பை டி பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, சி இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா அதோடைய ரிசல்ட்டா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்க்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிடைக்குதா, ரெண்டுக்குமே நடுவில் இருக்கிற ஆப்ரேட்டர் பிளஸ் ரெண்டுக்குமே காமன் மல்டிபிள் இ பவர் டி. அப்படி இருந்ததுன்னா டைரக்டா நமக்கு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா என்ன? ஃபார்முலா மறுபடியும் இங்கே ஒருத்தர் எழுதிடுறேன். எப்போது இன்டெகிரல்ல இ பவர் டி இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸா பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிடைச்சது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோடைய இன்டெகிரல் வேல்யூ இ பவர் டி இன்டூ ஓகே இ பவர் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு டைரக்ட் ரிசல்ட் எழுதலாம். இப்போ நமக்கு கிவன்ல இருக்கிற கொஸ்டினும் சேம் பேட்டர்ன்ல இருக்குங்கிறதுனால இ பவர் டி இருக்கு, இது எஃப் ஆஃப் எக்ஸ், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பக்கத்துலேயே கிடைக்குது. அதனால இந்த கொஸ்டினுக்கான டைரக்ட் ரிசல்ட்டா அடுத்த ஸ்டெப்ல தட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் டி இன்டூ எஃப் ஆஃப் டி, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் இதுவே எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்திருக்கோம், அதை எடுத்து எழுதிட்டேன். இ பவர் டி இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக 1 டிவைடட் பை டி பிளஸ் 1 அப்படின்னு எழுதிடலாம். பிளஸ் சி, இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி டீக்கு நம்ம எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோமோ அதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணா இன்டெகிரல் வேல்யூ i is equal to e பவர் இந்த டீக்கு பதிலாக log x
டீக்கு பதிலாக லாக் எக்ஸா இன்டூ 1 டிவைடட் பை இந்த டீக்கு பதிலாக லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்பொனென்ஷியலுக்கும் லாக் கட் பண்ணிட்டோம்னா அப்போ எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். எக்ஸ் இன்டூ 1 டிவைடட் பை லாக் எக்ஸ் ப்ளஸ் 1னாலும் 1 ப்ளஸ் லாக் எக்ஸ்னாலும் ரெண்டுமே ஒன்று தான், ப்ளஸ் சி. இப்போ இதுதான் ஃபைனல் ஆன்சரா? இந்த எக்ஸ் கூட உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் லாக் எக்ஸா ப்ளஸ் சி அப்படின்னு ஆகிடும். இதுதான் இந்த கிவன் இன்டெக்ரலுக்கான ஃபைனல் ரிசல்ட். ஓகே, வீடியோவை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. மூவ் டு த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். ஒரு பேசிக் வீடியோ பார்த்துட்டு எக்ஸசைஸ் நம்பர் 11.10 பார்த்துடலாம். எனிவே தேங்க்யூ எவ்ரி ஒன்.